அப்போ என்ன செய்வோம் இது? இது வந்து நம்ம இப்போ பொரிச்சு போட்டு குழம்பு வைப்போம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கத்தரிக்காய் பொரிக்க போகிறோம். நாங்கள் வந்து வேறு சட்டி யூஸ் பண்ணல, இதே சட்டியில் வந்து குழம்பு வைக்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஷூ எல்லாம் சேஃப்டி ஷூ எல்லாம் போட்டு போக சொல்லி. கட்டாயம் அதில் நாங்கள் அடுத்த வீட்டை வந்து போகக்குள்ள கட்டாயம் கொண்டு போவோம். ஃபஸ்ட்டுக்கு 2ஆம் பால் விடுவோம். ஓகே, 2ஆம் பால் விடுவது. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணீரம் ஆயிடுச்சு. நாங்கள் அடுப்பில் வந்து குழம்பு ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதிச்சு வருது. நாங்கள் தலைப்பால் விட்டு இறக்கணும். என்ன செய்யணும்? ஓகே, வா பார்த்தீங்களா மக்களே, ஓகே வந்து தலை தானே. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் சனு. ஓகே, மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு சமையல் வீடெலாம் எனக்கு விளையாடணும். ஆமாம், அதாவது நாங்கள் நிற்கிற இடத்த சொல்லி ஆன மகளே, உண்மையிலே நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறை மாவட்டம். அதாவது பொலனறை மாவட்டம் பொலனறையில் இல்லை, கொஞ்சம் தாண்டி நிற்கும். இந்த ஏரியாவில் கொஞ்சம் தமிழாக்கள் இருக்காங்களான்னு கேள்விப்பட்டேன் நாங்கள். ஆனால் நாங்கள் ஊருக்கு ஒழுவட்டு பார்க்கல என்ன விளக்கம்னு சொல்லி. ஆனால் சொன்னாங்க அதில் கொஞ்சம் தமிழாக்கள் இருக்காங்கன்ட்டு. பரவாயில்ல, சந்தோஷம். அதுவும் நம்மட இனம் இருந்தா அவசரத்துக்கு என் தட்டுப்பட்டாலும் போய் கேட்கலாம். அப்போ இன்றைக்கி நாங்கள் சமையல் ஒன்று சமைக்க போகிற மக்களே. என்ன சமைக்கணும்னு சொன்னால் கறியில் உங்களுக்கு தெரியும், சரியான சிக்கல் பாடா கிடக்கு. நேற்று கூடிய எனக்கு சோறு மறங்கிடடா. மீனண்டான வேண்டி இந்த இறைச்சி நான் முட்டை என்ன பறிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாகும். ஆம்லேட் ஒன்று போடுவோம். அதுதான் எங்கே போகிறோன்னு நம்ம பரவாயில்ல. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டு வந்து நாங்கள் கத்தரிக்காய் ஆக்கினேன். கத்தரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிறேன். இண்டே கொஞ்சம் மிச்சம் கிடந்துக்கு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இது தெரியும் உங்களுக்கு, இதை பார்த்துல விளங்கும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஞ்சு சிங்கள ஏரியா தோட்டத்தை கொண்டுக்குள்ளே அதில் 2-3 கத்திரிக்காய் இருந்துச்சு. அப்போ அதை தாமதிச்சு அவங்க சமைக்க போகிறோம். இப்போ அதை நம்ம சனும் கத்திரிக்காய் வந்து அண்டு குழம்பு வச்சு நம்ம. அப்போ என்ன செய்வோம் இது? இது வந்து நம்ம இப்போ பொரிச்சு போட்டு குழம்பு வைப்போம். தனியாக குழம்பு வைப்பேன். தனியாக குழம்பு வைக்கல, பொரிச்சு போட்டு தனியாக குழம்பு வைப்போம். ஓதான் ஒன்றும் மிக்ஸ் பண்ண தேவை, பருப்பு அது ஒன்றும் தேவையில்லை. அண்டு பார்த்துப்பீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா குழம்புனே. இண்டையே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு நான் வைக்க போகிறோம். நான் குழம்புண்டா கொஞ்சம் கூட்டு வச்சு சாப்பிடலாம். என்னடா கொஞ்சம் உரைப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம்டா, அதோட சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வதக்கி சும்மாவே இறங்குதில்ல, கொஞ்சம் நம்ம பொரிச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடும். உண்மையிலேயே அந்த பொரியலோட சாப்பிட்ற சுகம் வந்து வேறு சுகம் மக்களே. அப்போ ஒரு கத்திரிக்காய் பொரிச்சு வைப்போம், சரியா? ஒரு கத்திரிக்காயை பொரிச்சு குழம்பு வைப்போம். என்னடா ஒரு கத்திரிக்காய் பொரிப்பேன்டா. இப்போ இதை பொரிப்பேன் உண்டையன் ஒண்டை பொரிச்சு போட்டு மிச்சத்தை வந்து பொரிச்சு குழம்பு வைப்பீரா? அதாவது பொரிக்கிறதுல கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு மிச்சத்தை போட்டு குழம்பு வைக்கலாம். பொரியலுக்கு எடுத்து வைக்கலாம். பொரியலுக்கு சாப்பிடாலும் தானே கிடையாது. சரி, ஓகே. அப்போ எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அப்போ தான் உங்களுக்கு விளங்கு நாங்கள் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அதான் நாங்கள் சொல்லிக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் செய்கிற வேலை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சோத்து அரிசி போடணும். அதுக்கு வந்து அரிசி கிடையாது. அரிசி நம்மளோட அரிசி வந்து 10 கிலோ அரிசி தான் எடுத்துனாங்க. ஆனால் சமாளிக்கும் தானே. என்னடா 10 கிலோ? என்னடா நாங்கள் பாருங்க 10 கிலோவில் கிட்டத்தட்ட இப்பயும் ஒரு 4-5 கிலோ அரிசி போல. 5 கிலோ. ஓ, அப்போ பரவாயில்ல. நாங்கள் எல்லாத்துலேயும் சிக்கனம் பிடிக்க வேண்டி இதில் விளங்குது. உடம்பு என்ன குறைஞ்ச மாதிரி தெரியுதா? உடம்பு குறைஞ்சமா என்ற அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் முகம் நல்ல கருத்து போயுது. முதல்ல பாருங்க இருக்கு அப்படி. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க உங்க கடுமையாக கருத்து போயுது. காட்டு கிடந்த மாதிரி அது அந்த என்ன செய்கிற அழகெல்லாம் பார்க்கல. நாங்கண்ணே அழகை பார்த்தோம்னா வாழ்கிற கஷ்டம். பரவாயில்ல, டிகிரியை வச்சு சந்தோஷப்பட்டு போவோம். அப்போ சனு அரிசி கொஞ்சம் நேற்றைய கணக்கு போடும். நேற்றைய கணக்கானது. நேற்றைய கணக்கு போடும். நேற்று கணக்காக இறந்துக்கு. ஏன்டா நம்ம இப்போ இதுக்குள்ளே இருந்து சாப்பிட்றது வந்து டக்காண்டு செமிவாடு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆக்குற அளவு எனக்கு அரிசி புறக்கி சாப்பிடுச்சுன்னா இருப்பேன்டா. பொழியாக வருதுடா அந்த அரிசி. நெல்லுப்பத்தை போன குமாரில் கேட்ட என்ன அரிசின்றது? என்ன பொன்னி அரிசியானது? இந்த அரிசி வந்து பார்க்கறது நம்மளே எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி நிறைய வருது. தண்ணி குறைச்சி ஊற்ற மாட்டாடா, அரிசி வந்து கொஞ்சம் நம்ம விளங்குதா. நம்ம அளவுக்கு ஊற்றுனா கணக்காக வருது. இல்லையா வேணும் தண்ணி ஊற்ற பெருசாதுடா சோறு. ஆனால் சோறு பெரிய அரிசி இது. நல்ல அரிசிடா இது. சனு ஒன்று காண்டா ஒன்றா எல்லாரும் டயட் ரெண்டு வெளிக்குட்டையில். ஆனால் கறியை மட்டும் முடிக்காங்க. கறியை மட்டும் முடிக்கும். அடே கொஞ்சம் போட்டு அடியா.
இந்த நெல்லு குத்துற மில்லுக்கு போய் அரிசிலாம் சாப்பிட ஞாபகா நான் வந்து பார்க்குறேன் வீட்டை நெல் ஊற்ற போக வேண்டியனடா இப்படி நெல்லுக்கு வரேன் இப்படி எடுக்கிறேன் எடுத்து கடிச்சு பார்க்குறேன் நல்ல அரிசி நல்லா இந்த தவிடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட இன்னும் டேஸ்ட் ஆகிண்டா தவிடியா அப்படியா நல்லா ஆகிண்டா இதையும் தவிடு தான்டா இதை அடிச்சு எடுத்த தவிடு தவிட நல்லா ஆகிண்டா தேடி எடுத்தா இதில் தேடி எடுத்து வேறு தானே தவிடு இனிப்பா இருக்கீண்டா சுட சுட கூட சாப்பிட்டீங்க கோழிக்கெல்லாம் தவிடு தானே ஓ வைக்கிறது அப்போ அரிசி கழுவி போட்டு வரேன் நீங்கள் வட்டி எடுங்க என்ன வட்டி அடிக்கியா பெருசு பெருசாக நடு வட்டி எடுத்தால் தான் புரிச்சு வைக்கிறது கணக்காக வரும் ஓகே இதுக்கு இப்போ வெட்டைக்குள்ள உப்பு தண்ணி என்ன போட்டு இல்லை உப்பு மஞ்சளும் போட்டு வட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் முடிய பிடிச்சி போட்டு திருப்பி நம்ம பொரிக்கக்குள்ளே உப்பு மஞ்சளும் போட்டு பிரடி போட்டு திருப்பி பிடிச்சா சரி சரி அப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ தண்ணி உப்பு எடுத்து நல்ல பெரிய உதவியாக கிடக்கு நான் எடுத்து தரேன் கொஞ்சம் உப்பெல்லாம் மட்டும் தந்தீங்கன்னு சொன்னா சரியா பழுதா இல்லை நீட்டுண்டாவிட என்ன வேணும் நீட்டுண்டாவிடுவேன் நடு அப்படியே விட்டு போடுறா பாரு தெரியாது கொஞ்சம் உப்புண்ணே ஓகே கொடுத்துங்களா இல்லையா ஓ ஓகே மஞ்சள் எப்படி எப்படி அனுப்பிட்ரு அப்போ கொஞ்சம் நடு பெருசாக வெட்டினா தான் பொரிஞ்சோடனே சுருங்கிடும் இதோட எப்படி வெட்டினாலும் ஓகே இதோட கொஞ்சம் பெருசாக வெட்டினாலும் ஓகே பெருசாக ஓட்டியா அது பொரிஞ்ச உடனே சுருங்கிடும் தானே எப்படி கடனை டாக்கிறா அது கொஞ்சம் பெருசாக தாய்க்கு அது ரெண்டாவது போடுங்க நம்மளோட மஞ்சள் தூள் எங்கே போட்டோம் நம்ம இதுக்குள்ள நான் ஓ பாருங்க ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் கத்திரிக்காய் வச்சுட்டு பொறிக்கணும் என்ன வேணும் கத்திரிக்காய் அப்படியே பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு அதுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாம் தாளிச்சு எடுத்து அடுத்த நம்ம கூட கட்டாயம் கட்டிங் போட்டு எடுத்துணும்டா விளங்கிட்டா எல்லாம் பெரிய கஷ்டமாக கிடையாது கட்டிங் போட்டு கத்திரிக்கோள் இவனு மக்களே இப்போ கொஞ்சம் நல்லா தூண்டலுங்க போடுறானு இல்லை இல்லாட்டி அதில் நான் கொஞ்சம் கறி வேறு உண்டாக்குறேன் உடலுக்கு போகலாமாச்சான் இது நீயே இருக்கிறாங்க பிரச்சனை ஓப்பா வேணாடா எனக்கு அதை நினைச்சா கவலை தேவலைன்ற மாதிரிங்க என்ன இந்த தேவலடா நீங்கள் என்ன கொண்டு போட்டு மீனை இருக்க வச்சு என்ன சாவாச்சி போட்டீங்க நீங்கள் 2-3 நாள் நினைக்கிற மாதிரி இல்லை மீன் இருக்கிறது கஷ்டம்தான் என்ன இது மீன் இருக்கிறது உண்மையிலே பயங்கர கஷ்டம் உடுப்பு கடுக்கும் கை கால் எடுக்கும் அப்பா அதெல்லாம் தாண்டி அறுக்கிறேன்னா சரி அடுக்கிறத விட காலெல்லாம் முறைச்சி போயிருந்தா கணக்கு களியை போட்டு வந்து தேங்காய் அவனை திரி எடுக்கணும் கையோட நிறைய பேர் யோசிப்பாங்க எங்கடா அனுஷனம் மட்டும் காட்டுறான்லாண்டு ஆனால் அண்டு ஒரு ஆள் கொமெண்டில் பண்ணிக்கிறா அந்த கத்திரிக்காய் அந்த பருப்பு போட்டுறலையே ஆண்டு இல்லை உண்மையாவாடா போடுறான் இப்படி போடுறாடா அது கடும் பருப்பாக கிடைக்கிறா இல்லை பொரிக்கிறது பொரிஞ்சா தெரியாது பொரிஞ்சா தெரியாது எப்படா பொரிஞ்சா தெரியான்றே அப்படி அந்த இடம் சும்மா வரியாக்குள்ள வெட்டுவோண்டாங்க வெட்டாதான்ல இனே இல்லாட்டி வந்து கல் விளையும் கத்திரிக்காயில் வந்து கல் விளையும் பெரியாக்கள் வெளிக்காங்க மக்களே அது என்ன வழியாக்குறது கத்திரிக்காய்னா கோப்பைக்கு வைக்கக்கூடாது அங்கே விட்டு விளையுதா என்ன செய்யறேன் கத்திரிக்காயில் வெள்ளைக்கறி வைக்காம சாப்பிடுவோம் கோவில் வழியெல்லாம் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம் அது கோவிலில் சாப்பிட்றடா என்ன இந்த நல்லா ஆகிண்டா இந்த இடம் அப்படி உங்களை நான் இந்த கறி சமைச்சு உங்களை சாவைக்க வேண மாட்டேன் போதுக்கையாலே ஏன்னா இது ஒருத்தரவங்க சாவச்சு விட அனுப்புகிறேன் காணும் கனவெல்லாம் ஒன்றும் நீதானே என் கனவெல்லாம் நீ தனியாக போகல பாட்டெல்லாம் படிச்சு போய்க்கலாடா ஓ நான் பைக்கிலோட போய் சத்தமாக கத்தி பாட்டு படிச்சிடும் விளங்கிட்டா தனியாக போகிற ஃபீல் ஒன்றியாது
சில டைம் ஒரு தனியாக பண்ண ஒரு பயம் பண்ணுறேன் தானே அப்போ எனக்கு என்ன இல்லை சுண்டடி கத்தி படிச்சு வரான் டோட்டல் 6 வந்தாலும் சரியா அடுப்பு நூறு தங்கால சனம் மூட்டு அடுப்பு வெளியே மூட்டி போட்டான் அது ஒரு இதில் நல்லதாண்டா மழுண்டு பேமெண்ட்டாக சூப்பராக ஆகி மக்களேமியா என்ன சொல்கிறா மழையா சும்மா இருங்கப்பா நான் புலனூரில் நிற்கிற மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்கல்லேண்ணே தம்பி புலனூரில் எந்த இடத்துக்கு வாங்க எந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும் அநேகமாக வீடியோ பார்க்காங்கடா கமெண்ட் பண்ணுறாங்கல்ல நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் மக்கள் வந்து வளரலாம் இன்னும் மயக்குமா மாமா என்ன மறக்குமா பஞ்சவண்ணா மடியிலே ஊஞ்சல் கட்டமா மற்றது அடிக்கடி சொல்கிறவங்களோட கொமெண்ட்டில் ஞாபகப்படுது தானே அவன் இது கொமெண்ட் வாசிக்கிறார்கள் நாங்கள் யார் யார் கொமெண்ட் எழுதுறீங்களோ அவ்வளோ ஒரு பேரையும் நாங்கள் ஒரு நாளைக்கு வாசி காட்டோம் மக்களே நம்ம கூட்டு குடும்பம் தானே கூட்டு குடும்பம் குடும்பம் பண்ணா பரவாயில்ல இந்த கத்தரிக்காய் கொஞ்சம் குறை தானே சாப்பிடுங்க நீங்கள் கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் சும்மா குழம்பு வச்சு சாப்பிடல சாப்பிடலானே பொரிச்சு குழம்பு வச்சு சரி காலேஜ் சமைச்சா அந்த மாதிரி சரி சனு நீங்கள் அந்த இதில் விட்டுங்களே தேங்காய் திரி அடிச்சான் தேங்காய் இது தேங்காய் தருவோண்ணே நம்ம இதுவை போட்டு சாவிக்க எந்த தினம் பாவம் ஓகே தேங்காய் வந்து தேங்காய் எத்தனை கிடக்கு தேங்காய் 2 கிடக்கும் கடவுளே தேங்காய்லாம் சிக்கனம் மச்சான் இப்போ ஒரு நாள் அளவுக்கு சமாளிக்கணும் நைத்தா பாதி தேங்காய் நம்பர் தண்ணி ஊற்றி என்ன சமைக்கிறான் நைத்தா தேங்காய் எண்ணெயும் ஊற்றி சமைக்கிறான் தானேடா தேங்காயில் எடுத்துட்டு கூட சிங்களாக தேங்காய் எண்ணெய் சமைப்பாங்க என்ன தண்ணியில் கத்தி கத்தி விட்டு பாருங்க அந்த ஒரு கத்தி விட்டு இது இருக்கு அந்த கத்தி வாங்கிடுது அந்த கத்தி வெடிச்சாலும் ஒன்று ஒன்றுடா அதான் காணும் பிள்ளைக்கிறானு கத்திரிக்காய் அந்த பாதியை மட்டும் பண்ணிவிடும் சரி அந்த பாதியை மட்டும் பண்ணிடும் மக்களே பார்த்தீங்களா நீங்களும் வரணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து கூட்டிட்டு வரோம் யாரெல்லாம் அவங்களோட சேர்ந்து ஃபேனிக்கு விரும்புகிறீங்களோ அவ்வளோ வரலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தம்பி நானும் வரப்போகிறேன்னு சொல்லி சமையலுக்கு மட்டும் ஆக்களை கூப்பிடுவேன் ஏனே கூடிய சீக்கிரம் ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் எடுக்கட்டாமா என்ன இது சமையலுக்கா நம்ம இல்லைடா நான் நாங்கள் இல்லாட்டி நீங்கள் இல்லை அது சரிதான் கத்தரிக்காய் விட்ட தெரியா அப்புறம் எப்படி நம்ம சமையல்காரன் ஆகுது ஓ கொஞ்ச நேரம் போட்டு ஊற வைக்கணும் என்ன கஷாரம் காட்டிடும் இந்த கஷாரம் ஊற வைக்கணும் என்ன ஓகே நல்லா புளிஞ்சு போட்டாவே உப்பு தண்ணிலாம் புளிஞ்சு விட்டு திருப்பி நான் பொரிக்கக்குள்ள மஞ்சள் உப்பு போட்டு இப்போ கால் வரைக்குது மக்களே ஐயோ நீங்களும்டா இது கமிச்சிருக்கா இந்த ஃபுல்லாக சுரண்டிடணுமாடா எப்படி வேணும் இல்ல அதுக்குள்ள கொஞ்சம் நோவில் எழுத்துட்டாச்சு எடுத்தியா கீழே இருந்து மேல எழுத்துட்டேன்டா அது ரத்த ஓட்டம் ஒரே இடத்த மடங்கி கிடக்குற ஆளாண்டா காலி ஒரே இடத்த மடங்கி வச்சுப்பானே அதுக்காக தான் கால் தமுக்குறது அப்போ இந்த காலம் தமுக்குது 104 100 இல்லை 2 மடிச்சு தானே வச்சேன் ஓகே என்னைய கொஞ்சம் பயங்கர சோம்பராக கிடக்கு மகளே எனக்கு நித்துறதுங்களாங்களா என்னன்னு தெரியல ஒரு உஷார் இல்லாமல் கிடக்கு என்னடா அப்படியே அறிக்கி மூசாப்பா கிடக்குண்டை மூசாப்பா வந்து எங்களை மந்தமாக தப்பா கால் உரைச்சிட்டுடா அடே எப்பா சனு வாடா 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 வா நல்லா அடுப்பு பார்த்து அடுப்பு கோழியில் எடுத்து வச்சு அப்பா அடே காலை தானே அந்த ஸ்ப்ரிங் வரக்குறா ட்ரிங்க் வைப்ரேட் ஆகுதுடா சனு ஊசி எதை எடுத்து வராம இல்லை இப்போ ஓடி நான் தெரியாப்பா ஏண்டா கால் தவிர்த்த நோவாதுடா வந்து இங்கே இருந்து எழுத்துக்கு கீழே போனாலும்
குச்சியால் எழுத்துட்டா சேர்றேன். இப்படி தூக்கி போடடானு பயப்படாதுடா. சரிம்மா. ஓ சாரண கட்டியை சமைச்சிக்கலாம் நம்மளை வேஜாங்கண்ணே. சரியா இப்போ இல்லடா புது கண்டுபிடி பறிக்கு. ஓண்டா நானும் சில நேரம் எனக்கு காரணம் தப்பு தான் சரி. ஓகே பாருங்க மகளே எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி. அடே இது குழம்புக்கு வந்து வெங்காயம் மட்டும் தானே விட்றேன். வெங்காயம் மட்டும் தானே கொஞ்சம் தக்காளி பழம் இருக்குடா. இல்லைடா தகவல் அழிக்கிறா சொன்ன கொஞ்சம் பேஷனுக்கு தண்ணி இருந்தேன்னா பெரிய உதவியா கிடக்கு. அப்படியே அந்த கோப்பை எடுத்துருவாரு. எந்த கோப்பை இருக்கியா? சரியா சரி. ம் நாட்டு நடப்பெல்லாம் என்ன மாதிரியா நாட்டில்? அப்பா நியூஸ் பார்த்தீங்களா ஆ ஃபோன்ல? ஆ ஒரு கப்பல் உண்டு கப்பல் விமானமா? அல்ல கப்பல் தெரியுங்க. இப்படித்தான் முதல் நாங்களே சொல்லடாப்பா மேலால பறந்தா இப்போ வரையும் கப்பல் நான் சொல்றேன். கப்பல் பறக்குது கப்பல் பறக்குது. ஏன் கப்பல் பறக்குன்னு சொல்றவங்க? அது சின்ன வயசுல நம்மளை ஏமாத்திட்டாங்க. கப்பல் கப்பல்னு சொல்லி விமானம் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா கிடக்குறாப்பா. முதல் பள்ளிக்கு போன டைம்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கப்பல் ஒன்று நசிரிப்பாங்கடாப்பா. சேர்மா என்னண்டா விமானமா வந்து விமானம் வந்தா உயரத்தை சொல்றதாடா? விமானமா? சரியா அதாவது நம்ம கோரத்தில் கலசத்துல இருக்குமே அதே மாதிரி விமானம் நான் சொல்லுவாங்க தெரியுமா? யானும் கும்பாஷம் பண்ணத்துல கலசம் ஒன்று வைப்பாங்க தெரியுமா மேலே அதை சொல்லுவாங்க. ஓ உரிக்க தோல் நமக்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொமெண்ட்டை சொல்கிறாங்களுக்கு எங்களை கையாலே சமைச்சு தருவோம். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் புடிஞ்சி வெங்காயம் பட்டி கடைசியில் சோதையும் இறக்கி தந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கத்திரிக்காய் விட்டுச்சேனே கத்திரிக்காய் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுனாங்க. திருப்பி இந்த கத்திரிக்காய் எடுத்து கழுவணுமா. நன்றாக கழுவிய பின்பு திருப்பி உப்பு போடணும். இது ஏன் திருப்பி போடுற? தெரியலன்னு வேண்டி சாணுவாஞ்சுட்டான். கத்திரிக்காய் கறி எப்படி சமைக்கிறேன்னு தெரியல. பஸ் வந்து போகிறாரு சாணுவங்கால வருவார். அவர்கிட்ட கேட்பேன் நான் ஓன் பண்ணி அப்படின்னு. கழுவண்டா கழுவி சோப்பு போட்டு கழுவு. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் கத்திரிக்காய் பொறிக்க போகிறோம். மிச்ச நேரமாகிடுது கொஞ்சம். அடுப்பு கல்லில் இருக்கியா? இது கல்லில் இருக்கியா? ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கத்திரிக்காய் பொறிக்க போகிறோம். இதுக்குள்ளே சமைப்பு பண்ணே தாச்சுக்குள்ளே இது தேங்காய் கொஞ்சம் தான் மக்களே இருக்கி. கத்திரிக்காய் தேங்காய் குடிக்கிறது கூட கத்திரிக்காய் குடிக்க மாட்டேன் கூட தேங்காய் போகாதானே. ஓகே பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை எப்படி சமைக்க மாட்டேன். கண்ணால் அப்புறம் தாளிச்சு சமைக்க போகிறோம். பலா கேட்க போகிற வேண்டியது தானே தாளிச்சு சமைக்கும். இது எப்படி முருகை பொறிக்கிறாடா? இது நம்மகிட்ட தேங்காய் அவ்வளோ இல்லை பொறிக்கலாம். நோம்பலா பொறிக்கிறது. இதை பொறிச்சு இறக்கி போட்டு இதே அடுப்பில் எல்லாத்தையும் போட்டு வதக்கினா தாளிச்சா சரி. சரியாக காணும் இல்லைடா. காணும் வெள்ளம் பாலெல்லாம் ஊற்றி வரணும். ஓ வெள்ளம் காணும். ஓகே தேங்காய் பொறிஞ்சிட்டு வாதீங்களா? தண்ணிலாம் தான் போட மாட்டாது. கத்தரிக்காய் டக்குன்னு கொஞ்சம் கூட போட்டோம்னா புரியுங்க. பூக்கள் எடுத்து ஒரு மாலை எடுத்து சின்னராஜா. சமைக்கிறது ஒரு சந்தோஷம் வேண்டா வாழ்க்கூடாது. சமைக்கிறதுன்றது
என்ன சொல்கிறா சமைக்கிறதுலையும் வந்து ஃபேமிலியோட போய் சமைக்கணும். அல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட சமைக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட சமைக்கணும். இதெல்லாம் சந்தோஷம், நினைவுகள். எங்கே போனாலும் மறக்கல இந்த நினைவுகள் எல்லாம். என்ன சொல்கிறா இது கொஞ்சம் கத்திரிக்காய் கூட்டி தோலாம் ஆக்கி நீ என்ன பரவாயில்ல, நாங்கள் அஞ்சாப்புறம் சமாளிச்சுக்கிறோம். என்னடா பிரச்சனை இல்லை, வதக்கி எடுத்தாச்சு. நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம், எது வந்தாலும் அடிதான் அடித்தூள். இதை சமைச்சு போட்டு அதுக்கு அடுத்த கரையும் ஆக்கி வைப்போம். என்னென்னு சொன்ன மக்களே, மழை வந்து சரியான மாதிரி இருட்டுறீங்க. அப்புறம் மழை வந்து பிடிச்சிங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் தெரியும் உங்களுக்கு, காடு மேடுனா நிற்க. நாங்கள் வீடு ஹோட்டலில் அப்படி நிற்கிறா பரவாயில்ல, ஹோட்டலில் நம்ம வேண்டி சாப்பிட்டு ஹோட்டலில் சமைக்கலாம். இல்லாட்டி இது அப்படி இல்லைனே, அதனால நாங்கள் டக்குன்னு இதை சமைச்சு சாப்பிடுது. சரியா இது எடுத்தோம்டா சமைக்கிறதுக்கு அடுத்த வரையே நல்லதானே சமைச்சு வச்சோம்டா. மழை வந்தாலும் நம்ம நிற்கிற இடத்த சாப்பிட்டுக்கலாம் காருக்குள்ள. நான் வச்சு நம்மகிட்ட இருக்கிற சாமானும் அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் என்ன சாமான் கிடக்க என்ன வந்தாலும் பிச்சு போட்டு சமைச்சிடலாம். மற்ற இந்த டைம் வந்து கச்சாங்காத்தானே மழை பெய்யுமே, இது சொல்லலடா மழை கடுமையாட்டி. ஆனால் சிங்கள ஏரியாவில் இல்லாமல் வந்தால் மழை என்னடா இருந்தா போல பெஞ்சிட்டு போகுதுடா. நம்ம ஏரியாவிலேருந்து கேட்கலாம் இல்லைண்ணே, மழை பிடிக்குமாடா சேட்டி அப்படியே ரெண்டு அடிச்சு கொண்டு வரி. கத்தரிக்காயும் கிழங்கு இருந்தாவில் கிடைச்சிடலாம். மஞ்சள் கிழங்கு சட்டை பிடிக்குண்டாப்பா. நம்ம கொஞ்சம் கூட போடுதோம் கொஞ்சம் கத்திரிக்காய் கூட போடுங்க. என்ன செய்யற பரவாயில்ல சமாளிப்போம் வேணே. மக்களை இப்படித்தான் சமைக்கிறான்னு கமெண்ட் பண்ணீங்க நீங்கள். மற்றது உங்களுக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் நீங்கள் காட்டுகளில் பயணம் சொல்லிப்பீங்க. உங்களோட அங்கே நீங்கள் போகிற டைமில் வந்து ஏதாவது காட்டில் சாப்பிட்டுப்பீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ட பிறகுலையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நாங்கள் தேடி பார்த்து சாப்பிட்றோம். சாப்பிடக்கூடிய பழங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள், எப்படியான பழங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சாங்களுக்கு தெரியும் நிறைய மூலிகைகள் அந்த இதெல்லாம். எங்களுக்கு தெரிஞ்சது அந்த அந்த அண்டு சமைச்சினாங்க நறுவலிய மாம்பாஞ்சனதிகள் அதே மாதிரி நிறைய இருக்கும். என்ன சொன்னால் நம்மடா ஆதி பழங்குடியினர் வந்து அந்த டைமில் காட்டுக்கு வாழ்ந்தாப்புல காட்டில் இருக்கிற பொருட்கள் தானே ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த பொருட்கள் இருக்கும் தானே இப்பயும். முதலடா இந்த மிருகங்களை வேட்டையாடுறோம் இருந்தது. காட்டுகளுக்கு அவங்களோட உணவை அவங்களே தேடி எடுக்கிறேன். தற்கால மனிதர்கள் மேலே இந்த புறநூறுலாம் நினைச்சு பாருண்ணே. கற்பனையில் அந்த காலத்தில் தண்ணி ஓய்க்கும் மாட்டு வண்டியில் இந்த வாகனங்கள் காரில் நிற்கிற மாதிரி மாட்டு வண்டிகள். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயும் சரியான மாதிரி பொரியோட்டு வந்துட்டு மக்களே. இந்த கத்திரிக்காய் இறக்கி போட்டு பொரிச்சு போட்டு தான் நாங்கள் கறியை கூட்ட போகிறோம் குழம்பு. எனவே இது நாங்கள் வந்து வேறு சட்டி யூஸ் பண்ணல, இதே சட்டியில் வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஒரு நேரத்துக்கு கறி தானே, சொதியன்னு சொன்னால் தான் சட்டி காணா வரும். குழம்புன்னு சொன்னால் சட்டி காணும் வேணே. ஓகே நம்ம இறக்கிடுவோம். ஓகே அழகான ஒரு சின்ன குட்டி கறியான். சரியா கரையிலே கணக்கு வந்துடுவேண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளிக்கிறது கட்டாயம் இந்த சின்ன ஜீரம் போடணும். போட்டால் தான் அந்த கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது மணக்கு நல்லா கமலம் பண்ண மணக்கு. ஏண்டா வெடிக்குது? ஓகே நல்ல மனம் உண்டு. உண்டா என்ன பண்ண நான் போய் கொஞ்சம் முடியும் நோட்டையால். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் கருவேப்பிலை செண்டு ஏன்னா கடைசியாக தானே ஓரம் சின்னச்சிடும். அதான் அது வந்து பட்டி இந்த சட்டி வதக்கிறேன்னு சொன்னால் கத்தரிக்காய் கொஞ்சம் நல்லா பொறி ஓட்டுது தான் பத்து தேங்காய் காணுதான்டா. இது காணும்னா காணட்டின்னா அவ்வளோதான்.
குழம்புண்ட வழியாக தாளிச்சு சமைக்கிற வழியாக கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டிங்க மக்களே. பிரச்சனை இல்லை, வெங்காயம் போட நல்லா தான் எங்கள் கறி. என்ன இது ஓகே வாங்களா. கொஞ்சம் தேங்காய் நோட்டெல்லாம் பிள்ளைங்கண்ணே. இது இப்படியா கொஞ்சம் கொஞ்சம் நாயிருக்கு. அடுத்த கறிக்கு நான் தேவைப்படனே. ஓகே பரவாயில்ல, இருக்கிற சமாளிப்போம். இப்போ கொஞ்சம் தேங்காய் இருந்தால் வெங்காயத்தை போட அவ்வளோ குடிச்சிட்டு வரியா? டேய் இவ்வளோ எனக்கு ஏதோ பட்டுதுரா, கையில் கழுத்தெல்லாம் கடிக்குதுடா. சுனையாண்டியோ சுனையாண்டி மட்டும் தெரியல மக்களே, சரியா கடிக்குது. என்னன்னு சொல்கிறேன், வித்தியாசமாக கடிக்குது. சொல்லிட்டு நூறமை கடிக்குது. இப்போ காட்டுக்குள்ள என்ன உண்டாப்பா கடவுளே. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஷூ எல்லாம் சேஃப்டி ஷூ எல்லாம் போட்டு போக சொல்லி. கட்டாயம் அதில் நாங்கள் அடுத்த வீட்டை வந்து போகக்குள்ள கட்டாயம் கொண்டு போவோம். என்ன இது சரவண சமையல் அது சர்வயோகினி. உண்மையில அந்த ஹோட்டல்கள் இல்லடா, பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் சமைக்கிறவன் வந்து ஆம்பளானேடா. எல்லாம் ஆம்பளா. பெரிய சமையல் குக் பண்ணுறது வந்து ஆம்பளானேடா. உங்களையோட ஆம்பளை தான். அப்போ நம்மளும் செப்பா இருக்கிறதே சந்த பையன் வாங்கிட்டா. நம்ம தெரியாதுன்னு பழைய ஒரு நாளைக்கு அந்த சமையல் போட்டி போனா சரி. சமையல் போட்டி போயிட்டு மற்றது ஃபங்க்ஷன்டா நம்ம இங்கே சமைக்கிறேன். சொல்லலடா, சும்மா நார்மலாக ஒரு சமையல் கடையை போட்டாலுங்க சரியா நல்லம் தானே. ஃபார்ட்டின் ஜாப் மாய் எத்தனை பெரிய காடாண்டா இந்த காடு. இது சிறுத்தை நாங்கள் கண்டாக்குள்ளே. சிறுத்தையா? இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காற்று எடுத்து வாங்களேன். ஓகே. ஒரு மாதிரியா வதங்கி வருது என்ன இது? காணும் பண்ண வதங்கினே. கத்திரிக்காய் போடுவோமா? அடே அப்போ இதுக்குள்ள கத்திரிக்காய் வரலையாடா? எனக்கு மெசேஜாடா. எங்களுக்கு தெரியல மகளே. இப்போ சிலவங்க இறக்க கிட்டாங்க கத்திரிக்காய் விடுவாங்க. பரவாயில்ல, நாங்கள் இப்பயே போகிறோம் கத்திரிக்காய். இப்போ தெரிஞ்ச முறையில் நம்ம செய்வோம். அதுதான் ஃபஸ்ட்டுக்கு 2ஆம் பால் விடுவோம். ஓகே 2ஆம் பால் விடுவாரு. ஓகே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பொறிச்சு வச்ச கத்தரிக்காய். என்னடா இந்த கறி புதியாக தான் இல்லா? என்ன சரி எனக்கும் தெரிஞ்சது தானேடா. இதுக்குள்ளே இப்போ வச்சு அதில் போட்டா செய்யணும். இதுக்குள்ளே கொச்சி காத்துலையும் போட்டு கொஞ்சம் கரண்டி எப்படி கொச்சி காத்துலையும் போட்டு உப்பையும் போட்டு கறியை கூட்டி விடுறது. கத்தரிக்காய் குழம்பு இருக்கேன் வைக்கலடா. அதான்டா மெயின் பிரச்சனை. யாராவது சிரிக்காங்க ஒரு மக்கள். மக்களே பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டு கொள்ளுவோம். அதே இது அது பிரச்சனை இல்லை, முறை தானே மாறுது. கறி வந்து கறி தான். கறி பொரிச்சு குழம்பு குழம்பு வச்சு பொரிச்சாலும் சரியா, பொரிச்சு போட்டு குழம்பு வச்சாலும் சரியா. சரியா ஓகே மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உப்பெல்லாம் முடியும். சொன்ன இதை மூடுறதுக்கு ஒரு மூடி எடுமா. நாங்கள் ஒரு மூடியை எடுத்து இதை மூடி வைக்கப்புறம் கொதிக்கட்டு நல்லா தலைப்பாடு இறக்கும் நாங்கண்ணே. பரவாயில்ல, அப்படின்னு செய்யலாம் தான். சனி என்னமாயும் என்ன செய்யறேன் நாங்கள் இலவான முறையில் சமைக்க வேண்டிய சமைச்சோம். நாங்கள் என்ன ஹோப்பேல நான் முடுறே நீ இல்லையா இப்படியா மூடு. சரியா ஓகே முடியாச்சு மக்களே. வீடியோ பாருங்க தொடர்ந்து. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணீரம் ஆயிடுச்சு. நாங்கள் அடுப்பில் வந்து குழம்பு ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதிச்சு வருது. நாங்கள் தலைப்பால் விட்டு இறக்கணும். என்ன செய்யணும்? ஓகே வா பார்த்தீங்களா மக்களே? ஓகே வந்து தலகானே. ஓகே சனு எப்படி கறி ரெடியாரிக்கா?
என்ன அவன் வெடி அரிக்கின்றான். வெடியா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கு. நான் அதை வெடி அரிக்கணுன்னா வேற என்ன சொல்லிடலாண்டு. அது சிங்கள பாஷையில் வெளியே வெடியண்டா வெடித்தம்மாயா அதை சேப்கராண்ட பய மாத்தியா கொண்டாய் கொண்டு கூட சிங்கள தானே அது. புழுவான் நன்றி. இப்போ 2-3 நாளாக சிங்களம் காய்க்க மறந்து போய்த்த மக்களை. காட்டுக்கு போன வலிக்கிற முறையில் இன்னும் அது கொஞ்சம் நகர்ப்புறத்துக்கு போனால் தான் சிங்களம் வளரலாம். இது ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இன்றைய நாளுக்கான பகல் சாப்பாடு ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இறக்கி எல்லோரும் மனுஷன் வந்து ஒரு சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியான மாதிரி மழை இருட்டிக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வெயில் இல்லாமல் அப்படி அமுக்க மாதிரிக்கு அந்த மழை வாரத்துக்கு முந்தி நாங்கள் அடுத்த கறியும் சமைச்சிருக்கணும். நைட் சாப்பாடுக்கான கறியை என்ன சொன்னோம். என்னென்னு சொன்னாடா சொல்லலடா வானத்து மழை வந்து இது சொல்லுவாங்க. வானத்து மழையும் வயிற்று பிள்ளை தாச்சி நம்ப இல்லாதான்னு சொல்லி அது உண்மைதான் மக்கள். இப்போ திடீரெண்டு மழை அடிச்சு ஊற்று மனுஷனா கொல்லி எடுக்கலா இடம் ஈரமாயிரும். சமைக்கவே இல்லை மலைக்குள்ளே இருந்து. அப்போ நாங்கள் மூடிடணும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆயத்தமாக ரெடியாகி சமையலாம் சமைச்சு வச்சோன்னா மழை வந்தாலும் ஏதோ மழை விட்டாலும் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து சாப்பிடலாம். எனக்கு காருக்குள்ளேயோ இங்கேருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். சமைக்கிறேன்னா தானே பெரிய இஷ்டம். சமைச்சு எடுத்தா சரி. அப்படியே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போகிற மக்களே. உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி வீடியோ பதிவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க மக்களே வீடியோ முடிச்சு கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். பாய்.